Hello friends, welcome to our channel Tamil Ponnu Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த blackheadsலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நம்ம மூக்கு மேல அப்புறம் உதட்டுக்கு கீழ உதட்டுக்கு மேலலாம் sometimes வந்திருக்கும். அப்புறம் நெத்தில sometimes சிலருக்கு வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா வீட்லயே தான் பண்ண போறோம் फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே फ्रेंड्स, இப்போ அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஒண்ணுமே இல்ல फ्रेंड्स, சிம்பிளான விஷயம் தான். பேக்கிங் சோடா இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம கேக் பண்ணும்போதெல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அது இல்லனா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு இது கூட ஜஸ்ட் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம ஃபேஸுக்கு தான் போட போகிறோம், அதனால ரொம்ப வேண்டாம், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. அது மாதிரி இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், வேறு எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சுடு தண்ணியில் முடிஞ்சால் வாஷ் பண்ணுங்க. சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு சுடு தண்ணி வச்சு ஆவி பிடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டா ஓகே. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் பேஸ்ட் மாதிரி, பார்த்தீங்களா கையில் கூட சரியாக ஒட்ட மாட்டேங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த blackheads இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கேயுமே பண்ண வேண்டாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல், 1 to 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஒரு நிமிஷமே போதும், ரொம்ப அதிக நேரம் வேண்டாம். ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு வார்ம் வாட்டர் எடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஒரு நார்மலான தண்ணி வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி வச்சு ஃபுல்லாக ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சரைசரோ இல்லை ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம blackheads ரிமூவ் பண்ணலாம். நம்ம மூக்கு மேலே இருக்கிறது அந்த மாதிரி கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க இது. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.